கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த வேதாகம் புஸ்தகத்தில் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 18-19 சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். துர்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி நியாயத்தையும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். அவன் முன்பு செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நான் ஒரு குடும்பத்தை பார்த்தேன். அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. புருஷர் நல்ல குணமுடையவராய் இருந்தார். ஆனால் வயதானதும் கெட்ட வார்த்தையை பேசி ஆண்டவரை தூசித்து ஜீவனை விட்டார் அந்த மனிதர். அந்த மனைவியோ கெட்ட வழியில் வாழ்ந்து விபச்சாரம், கடன், கெட்ட வார்த்தை பேசினவர்கள். வயதானதும் மனம் திரும்பி பயபக்தியாய் கோயிலுக்கு போய் தானம் தர்மம் செய்து கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாமல் தேவனை புகழ்ந்து பாடி துதித்தார்கள். இதை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியம். எவ்வளோ பெரிய துர்மார்க்கத்தில் இருந்தவர்கள் மனம் திரும்பி அவ்வளவாய் அருமையாய் வாழ்ந்ததை நான் பார்த்தேன். இதை பார்த்ததும் இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது நீதிமான் தன் நீதியை விட்டு அநியாயமும் செய்தால் அவன் அதனால் என்ன செய்வான்? சாவான். அவன் முன்பு செய்த நீதிகள் எடுப்படாது. அதே துர்மார்க்கன் முன்பு இருந்த துர்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி அவன் நியாயமும் நீதியும் செய்து கொண்டிருந்து அவன் மரித்தால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு அவர் சுதந்திரவாளியாக இருப்பார். முன்பு செய்த பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதை பார்த்த உடனே நாம் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அனுதினமும் நாம் பரிசுத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அதாவது மரண பரியந்தும் உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து உங்கள் பேர் கிறுக்கி போடாதபடிக்கு நாம் என்ன செய்யணுமா? நம்ம பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடையணும். ஜீவ புஸ்தகத்துலேருந்து அந்த பேர் கிறுக்காதபடி நாம் பார்த்துக்கணும். சரிங்களா? தேங்க்யூ.